அடுத்து பார்த்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்த இத்தாலி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எம்பி பையன். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த காரியத்தை தான் பண்ணி வச்சிருக்காங்க. ஒருத்தவன் என்ன தெரியுமா பேசியிருக்கான், வந்தே மாதர பாடலின் முழு பதிப்பு கேரளாவில் இந்த ஜென்மத்தில் பாடப்படாது. பிரதமர் நரேந்திர மோடி எங்களை சுட்டு தள்ளுவதாக மிரட்டினாலும் அது முழுமையாக பாடப்படாது அப்படின்னு ராஜ்மோகன் உன்னிதன் அப்படிங்கிற ஒரு இத்தாலி காங்கிரஸோட ஒரு கிறுக்கு பய எம்பி பேசியிருக்கான். எவ்வளோ கேவலமான புத்தி பார்த்தீங்களா? வந்தே மாதரம் என்ன பாரதிய ஜனதா கட்சியோட பாட்டா, இல்லை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை புகழ்ந்து பாடுற பாட்டா? யோ, அது தேசத்துக்கான பாடல், பாரத தேசத்தோட சுதந்திர வேட்கையை தட்டி எழுப்பின பாடல். அப்படிப்பட்ட பாடலை இந்த மதவரை பிடித்த பயிலோ பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்களெல்லாம் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் சுட்டு தள்ளினா கூட எந்த இந்தியனும், உண்மையிலே இந்திய உணர்வோடு இருக்கின்ற எந்த இந்தியனும் கண்டிப்பாக எதிர்ப்பை தெரிவிக்கவே மாட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இத்தாலி காங்கிரஸோட தோல்வி மன்னன் அப்படின்னு சொல்லலாம். அந்த தோல்வி மன்னன் ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்கு. பப்பு ராகுல் பூந்தி படிக்கிறீங்களுங்க, தேர்தலில் பாஜகவை தோற்கடிப்பது மட்டுமே தீர்வாகாது, சமூக கட்டமைப்புகளை சிதைக்கும் RSS அமைப்பை அழிப்பதே இறுதி இலக்காக இருக்க வேண்டும் அப்படின்னு பப்பு ராகுல் பூந்தி பேசியிருக்குங்க. இதெல்லாம் பார்க்கல எவ்வளோ காமெடியாதனிமா இருக்கு. யோ பப்பு ராகுல் பூந்தி, உன்னுடைய பரம்பரைகள் நேரு மாமாவிலிருந்து தொடங்கி இந்திரா பூந்தி வரைக்கும், ஏன் சோனியா பூந்தி வரைக்கும் பயங்கரமாக முயற்சி பண்ணி பார்த்தாங்க. உனக்கு மக்களோட ஆதரவும் கிடையாது, மக்கள் உனக்கு ஓட்டு போடவும் கிடையாது, சொந்த தொகுதியிலே மக்கள் உன செருப்பால் அடிக்கிறாங்க. நீ எல்லாம் பேசிகிட்டு இருக்க பார்த்தீங்களா? 400 சீட்டை மக்கள் அள்ளி அள்ளி கொடுத்த நேருவாலே முடியலை, ராஜீவ் காந்தியாலே முடியலை, இந்திரா காந்தியாலே அது முடியலை. இனிமேல் உனக்கு அப்பனுக்கு அப்பன் ஏன் வந்தாலும் RSS தொடக்கூட முடியாது. ஏன்னா மக்களுக்காக மக்களோட இணைஞ்சு எந்தவித ஒரு சின்ன சுயநலம் கூட இல்லாத ஒரு இயக்கம் வேலை பார்க்குதுன்னா அது RSS தான். RSS அப்படிங்கிறது பாரத தேசத்தோட புண்ணிய இயக்கம். RSS தொடர்றதில்லை. RSSோட நிழலை கூட பப்பு ராகுல் பூந்தி ஒன்னாலையும் தொட முடியாது, இத்தாலி காங்கிரஸ் கட்சியாலையும் தொட முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை.